விஜய் தொடர்ந்து சொல்வது என்னன்னா திமுக தான் நம்மளுடைய எதிரி அரசியல் ரீதியாக அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. கொள்கை ரீதியாக பாஜக தான் எதிரிங்கிறாரு. விஜய் அண்ணாமலையை எப்படி பார்ப்பாரு இனிமேல்? விஜய் இப்போ அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்ப திமுக தான் எதிரியா இன்னுமே வந்து அதுவே ஒரு பொய்யான கட்டுமானம். அப்ப விஜய்க்கு எதிரியே இல்லையா? கண்டிப்பா இண்டிவிஜுவலா விஜய் எதிர்கொள்ளதுக்கு எதிரி இல்லை. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போயிட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா? 35 31 கூட இருந்த ஒரு 5 6 அப்போ என்ன 42 வருதா? 40க்கு மேலே வருதா? யார்கிட்ட 40 இருக்கு? சார் லாஜிக்கை பாருங்க. நீங்கள் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பின்னாடி உள்ள உண்மையை பாருங்க. அவர் 35 34.9 எம்ஜிஆரோட 4.6 அதிகம். சரிதானா? ஒரு 5 6 பேர் படையெடுத்து போயிருக்கான் காங்கிரஸ். சரி, ஒரு 2 போட்டுக்கிறியா காங்கிரஸுக்கு? 2 விசிகா ஒரு 1.5, 2 கம்யூனிஸ்ட் கால் அரை 4 முஸ்லீம் லீக்கு கொஞ்சம் டேஞ்சர். அதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து கேட்லிஸ்டாக உருவிடுவாப்புல. ஒரு 6 7 போட்டுக்கலாமா? மதிமுக வேற. அப்போ ஒரு 6 7 அப்போ 35 மேலே ஒரு 6 7 சரி ஓகே 6 7 5 40 ப்ளஸ். யார்கிட்ட இருக்கு 40 ப்ளஸ்? தாவை கட்டதான் இருக்கு, விஜய்கிட்ட தான் இருக்கு. வேற யார்கிட்ட இருக்குங்கிறேன்? Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open.